ஏஐ டூல்ஸ் கூட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறது, அதுக்கான ப்ராம்ப்ட்ஸை எப்படி கிளியர் வேல க்ரியேட் பண்ணுறதுக்கான பார்ட் 2 வீடியோ தான் இது. ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரம்யா பேசுகிறேன். வெல்கம் பேக் டு ஏஐ டெக்கி தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப். லாஸ்ட் வீடியோவில் ChatGPTனா என்ன, ப்ராம்ப்ட்னா என்ன, அது எப்படி எழுதுறது அப்படின்றதுக்கான டிப்ஸை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ChatGPT அப்படின்றது ஒரு ஏஐ மாடல். அது கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான கீவேர்ட்ஸ் தான் ப்ராம்ப்ட். இதை கிளியராக ஃபைண்ட் பண்ணி எழுதி எக்ஸிக்யூட் பண்ணுறவங்களா ப்ராம்ப்ட் இன்ஜினியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட். டிப் நம்பர் 3, யூஸ் நேச்சுரல் லாங்குவேஜ். ChatGPT ஒரு ஏஐ டூல் அப்படின்றதுனால நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட்டடான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவான்னா கண்டிப்பாக கிடையாது. நம்ம ஓனான நேச்சுரல் லாங்குவேஜஸ்லேயே அது கூட சேட் பண்ணலாம். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிளை பார்த்துடலாம். நம்ம ப்ரௌசரில் போய் ChatGPT அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி ChatGPT ஓப்பன் பண்ணுறோம். ஸோ டிப் நம்பர் 3 வந்து யூஸ் நேச்சுரல் லாங்குவேஜ். இப்போ எனக்கு ஈஃபில் டவர் பற்றி நார்மலாக ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும்னா நான் வெறும் ஈஃபில் டவரோட கிவ் மீ டீட்டெயில்ஸ் அபவுட் ஈஃபில் டவர்னு போட்டால் வந்துடும். நான் அப்படி டைப் பண்ணாமல், ஹே AI, I am planning a trip to Paris soon, so I am curious too about the history architecture of the Eiffel Tower. Could you share some fascinating facts about it அப்படின்னு போட்டால் நம்ம ஒரு ஃப்ரெண்டுகிட்ட இந்த தகவல் சொன்னால் அவர் என்ன சொல்லுவார், அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி என்ன கேட்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி கொடுப்போம். இது ஒரு விதமான ப்ராம்ப்ட். சரியா, நம்ம நேச்சுரலான லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணால் போதும். பாருங்கள், சேஞ்சிங் ஹைட்டு, கலர் சேஞ்சஸ், ஆர்டிஸ்டிக் இன்ஸ்பிரேஷன், விசிட்டர்ஸ் அட்ராக்ஷன், இலுமினேஷன்ஸ் அப்படின்னு கொடுக்குது. ஸ்டார்டிங் இது வரைக்கும் டிசைன் பை ஹஸ்டீர் ஈஃபில். பார்த்தீங்களா எவ்வளோ டீட்டெயில்டாக கிளியராக கொடுத்துருக்கு அப்படின்ட்டு. இப்போ நார்மலாக நீங்கள் டைப் பண்ணால் கிடைக்கிற ஆன்சருக்கும் இதுக்கும் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும். டிப் நம்பர் 4 வந்து என்ன சொல்லுதுன்னா, யூஸ் டிஃபரண்ட் ப்ராம்ப்ட். அதாவது ChatGPT நம்ம என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டாலும் நம்ம கேட்குற விதம் வந்து எலாபரேட்டட் மேனராக இருக்கணும். ஸோ அதுதான் ப்ராம்ப்டோட ப்ராம்ப்ட்னு சொன்னாலே ஒரு சின்ன கீவேர்ட்ஸ் வந்து அதில் இன்க்ளூட் பண்ணுறது தான். ஆனாலும் நம்ம கேட்குற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ரொம்ப எலாபரேட்டட் இருந்தால் தான் அதை கொடுக்குற ஆன்சரும் வந்து அக்யூரேட்டடாக ஆன்சராக தான் இருக்கும். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் இப்போ நான் ஜஸ்ட்டு ChatGPTயில் ரெக்கமெண்ட் குட் மூவி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். அப்போ அது எனக்கு 1994 ஷாஸ்வாங் ரிடம்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு படத்தை எனக்கு சஜஸ்ட் பண்ணுது. இந்த மாதிரியான படம் பார்க்க விரும்புகிறேன்னு எலாபரேட்டடான ஒரு இன்ஃபர்மேஷன் அதுக்கு நான் கொடுத்தேன்னா அது கொடுக்குற ரெஸ்பான்ஸை பார்ப்போம். சரியா, இப்போ நான் அதுக்கிட்ட என்ன டைப் பண்ணுறேன்னா, Hey there, would you suggest a thrilling action movie with a twist ending? I am in the mood for an adrenaline pumping experience அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஸோ இப்போ அது எனக்கு ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு படத்தை எனக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுது, இன்செப்ஷன் 2010. ஸோ இதுதான் இந்த ப்ராம்ப்டோட அர்த்தம். டிப் நம்பர் 5, அவாய்ட் ஆம்பிகுவிட்டி. ஸோ ஆம்பிகுவிட்டின்னு மீனிங் என்ன, நம்ம ரொம்ப குழப்புற மாதிரி ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்து அதுக்கிட்ட கேட்கக்கூடாது. இப்போது நம்ம மைண்டில் என்ன இருக்கிறதோ அது கரெக்டாக இந்த ஏஐ டூலுக்கு புரிஞ்சாதான் நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் அக்யூரேட்டாக கிடைக்கும். ஸோ அது எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும். இப்போது நான் ChatGPTயில் கிவ் மீ அ சிம்பிள் கேக் ரெசிபி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். ஸோ அது எனக்கு கொடுக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ் வந்து கிளாசிக் வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் பற்றி கொடுக்குறது, இன்க்ரீடியன்ட்ஸ், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அது தவிர மாய்ஸ்ட் சாக்லேட் கேக். சரியா, ஆனால் என்னோடய மைண்டில் நான் ஒரு எக்லெஸ் சாக்லேட் கேக்கு தான் பண்ணணும் அப்படின்ட்டுருக்கேன். ஆனால் அது வந்து ChatGPTக்கு தெரியும். ஸோ நான் அதுக்கு கொடுக்குற இன்ஃபர்மேஷனை மாற்றணும். ஸோ இப்போ அதுக்கிட்ட நான் தேவையான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். குட் யூ ப்ளீஸ் ப்ரொவைட் மீ வித் சாக்லேட் கேக் ரெசிபி தட் இஸ் எக்லெஸ். ஏன்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து அது அலர்ஜியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிற மாதிரி அந்த கொடுக்குற இன்ஃபர்மேஷனை
எலாபரேட்டடாக கொடுத்தா இப்போ அது எனக்கு கொடுக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வெறும் சாக்லேட் கேக், அதுவும் எக்லெஸ் சாக்லேட் கேக்கோட ஒரு கிளியர் கட் ரெசிபி வந்து எனக்கு கிடைக்கும். இப்போ புரிஞ்சுதா? ஸோ அவாய்ட் ஆம்பிகுவிட்டி, இதான் இதோட மீனிங். ஸோ இந்த டைப்பில் வந்து நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தா தான் நமக்கு தேவையான ஆன்சர்ஸ் வந்து கிடைக்கும். டிப் நம்பர் 6, கண்டிஷனல் ப்ராம்ப்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த அதாவது இஃப் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இஃப் போட்டு ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கொடுக்கும்போது ஏஐ டூல் வந்து நமக்கு தேவையான அக்யூரேட்டான ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும். இப்போது ChatGPT ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ChatGPTயில் நான் வந்து ஒரு ரெக்டாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு வேண்டி ஒரு சென்டென்ஸ் டைப் பண்ணுறேன். இஃப் த லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் 10 யூனிட்ஸ் வித் வந்து 5 யூனிட்ஸ், அதோட டோட்டல் ஏரியான்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டான ரிசல்ட் வித் நீட் எக்ஸ்ப்ளனேஷன். ஒரு தேவையில்லாத எந்த வேர்ட்ஸும் இல்லாமல் நீட்டாக கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் அந்த ப்ராம்ப்டோட யூசேஜ். சம்மரி ஆஃப் திஸ் வீடியோ. டிப் நம்பர் 3, யூஸ் நேச்சுரல் லாங்குவேஜ். நம்மளோட ப்ராம்ப்ட் வந்து நேச்சுரல் வேல கான்வர்சேஷன் மேனரில் இருக்கணும். டிப் நம்பர் 4, டெஸ்ட் டிஃப்ரெண்ட் ப்ராம்ப்ட். ஸோ இதில் நான் வந்து ரெக்கமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். டிப் நம்பர் 5, அவாய்ட் ஆம்பிகுவிட்டி. டைப் பண்ணியிருக்க இன்ஃபர்மேஷன் அதுக்கு புரிகிற மாதிரி இருக்கணும், அதை குழப்பாத மாதிரி இருக்கணும். டிப் நம்பர் 6, கண்டிஷனல் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணுறது, இஃப் கிளாஸ் போட்டு ஆரம்பிக்கிறது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரிமைனிங் டிப்ஸை நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துக்கலாம். ஸோ இது முடிஞ்ச பிறகு ஓவரால் ப்ராம்ப்ட் எதெல்லாம் இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு செப்பரேட் வீடியோ கொடுக்குறேன். அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஸோ அதை மறக்காமல் எல்லோரும் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் தேவைனாலும் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.